வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபியை தான் இன்னைக்கு வீட்லேயே நம்ம பண்ண போகிறோம். கார்லிக் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தந்தூரி அடுப்பு இல்லாமல் நார்மல் கேஸ் ஸ்டவ்லேயே நம்ம பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சாஃப்டாக வர அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்லா எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இந்த அளவு இருக்கணும். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ 1.5 மணி நேரம் கழித்து இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தேய்ச்சிடலாம். இதிலேருந்து ஒரு குட்டி பால் எடுத்து நல்லா உருட்டிட்டு இதை நான் தேய்க்க போகிறேன். மேலே எண்ணெயாக இருக்கே அப்படின்லாம் நினைக்க வேணாம். நம்ம மாவு சேர்க்கும் போதே எல்லாம் கரெக்டாக ஆகிடும். கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஒரு மீடியமாக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப திக்காகவும் வேணாம் தின்னாகவும் வேணாம். இது ஓரளவு ஷேப் வந்ததுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அது மேலே கொஞ்சம் கார்லிக் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தேய்க்க முடியாது. அப்படி தேய்ச்சோன்னா ஓட்ட ஓட்டையாக வந்துடும். ஸோ கையை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இதை அப்படியே இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். இந்த சைடும் கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அதே மாதிரி நல்லா அமுத்திக்கலாம். தந்தூரி அடுப்பு இருந்தால் தான் இது பண்ண முடியும்ன்ட்டு இல்லை, நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். நான் அடிக்கடி நான் வீட்டில் பண்ணுற ஒரு ரெசிபி தான். இதை அப்படியே ஒரு தவாவில் சேர்த்துக்கோங்க. இதை டைரெக்டாக நம்ம ஃப்ளேமில் காட்ட முடியாது, ஏன்னா பிஞ்சு பிஞ்சு போயிடும். ஸோ தவாவில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் முன்னாடியும் பின்னாடியும் பரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமில் ஈஸியாக காமிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 நிமிஷம் 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு நான் டைரெக்டாக ஃப்ளேமில் காமிச்சிக்கிறேன். அப்படியே விட்டுறாதீங்க, திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். ஹீட் பண்ண உடனே சேர்க்கணும், அப்போ தான் நான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா நான்லேயும் பண்ணிக்கிறேன். 2 சைடும் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் நான் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எந்த விதமான கிரேவி கூடயும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனல்லையே நிறைய விதமான கிரேவி பண்ணியிருக்கேன். அது சைட் டிஷ் கிரேவிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி மலாய் கறியோட சர்வ் பண்ணேன். ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த சூப்பர் ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.